வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்தின் பண்ணை வீட்டில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தும். பெரும் படையுடன் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் செயற்குழு கூட்டுவதற்கு முன்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தருவார். போலீஸ் பாதுகாப்புடன் இது நடைபெறும் என்ற அனைத்து விதமான ஆலோசனையும் இன்று பன்னீர்செல்வம் அவர்களது பண்ணை வீட்டில் நடத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது, வழக்கு முடியும் வரை பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் உறுப்பினர், ஒருங்கிணைப்பாளர். அவர் எப்போ வேண்டுமானாலும் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரலாம் என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வரக்கூடாது, வந்தால் பிரச்சனை நடக்கும் என்ற காரணத்தினால்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்குள் வராமல் இத்தனை மாதங்களாக காத்து கொண்டிருந்தார். தற்பொழுது செயற்குழு கூட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், புதிய நிர்வாகிகள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நியமிக்கப்படுவதற்கும், எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய நபர்களை கட்சியிலிருந்தும் மிக முக்கியமான பதவியிலிருந்தும் பறிப்பதற்காகவும் இந்த செயற்குழு கூட்டத்தை நடத்துகிறார். இந்த செயற்குழு கூட்டத்தின் பொழுது தென் மாவட்ட நிர்வாகிகளுக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறிய பொழுது, அவரது பண்ணை வீட்டில் அனைத்து தென் மாவட்ட நிர்வாகிகளையும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் இன்று மறைமுகமாக ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து எப்படி அதிமுகவை மீட்டெடுக்கலாம், கிட்டத்தட்ட தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும், தற்பொழுது பெயருக்கு பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற பதவியையும் பறித்துவிடலாம் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருக்கிறார். இதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தற்காலிகமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம், தொடர்ச்சியாக 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடியை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பன்னீர்செல்வம் அவர்களது பண்ணை வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள்.